ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் உமன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வேலைகள் எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிச்சுட்டேன். பையனையும் தூங்க வச்சாச்சு. ஸோ இனி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சினிமா பத்தின வீடியோ தான் இன்னைக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய சினிமா நம்ம பார்த்துருப்போம். அது வந்து சில சினிமாலாம் வந்து நம்மளுக்கு பிடிக்காம போயிருக்கும். அப்புறம் யாராவது வந்து அத பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, "நீ அந்த படம் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம "இல்ல, இல்ல அந்த படம் நல்லாவே இல்ல. நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "இல்ல, இல்ல." அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "இல்ல நீ மறுபடியும் பாரு. அந்த படம் சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதுல வர சாங்ஸ் எல்லாம் நல்லாருக்கும்." அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சரின்னு கேட்டு மறுபடியும் நம்ம அந்த படத்த போய் நம்ம பார்ப்போம். அப்புறம் தான் தெரியும் உண்மையிலுமே படம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. அ அதே மாரி தான் நான் வந்து ஆரம்பத்துல அந்த படத்த நான் பார்க்கல. அப்புறம் என் பசங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி அது என்ன படம்னா, திரிஷா நடிச்ச 2022ல ரிலீஸ் ஆன ராங்கி அப்படிங்கிற படத்த தான். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு நான் அப்ப வந்து நான் தியேட்டர்லலாம் போய் பார்க்கல. டிவில மட்டும் ட்ரெய்லர் போட்டு போட்டு காமிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சன் டிவில ஒரு தடவ போட்டிருந்திருக்காங்க. அப்பயும் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா போட்டிருந்தப்ப தான் வந்து என் பசங்க, "அம்மா அந்த படம் நல்லாயிருக்கு. நீங்க பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்லவுமே சரின்ட்டு பார்த்தேன். படம் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த படத்த பத்தி தான் சரி வீடியோல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல் நெனச்சிருக்கேன். சரி வாங்க இப்ப நம்ம இந்த படத்தோட கதைய பார்ப்போம். கதைனா நானு டீட்டெயிலாலாம் சொல்ல விரும்பல. ரொம்ப ஃபுல் ஸ்டோரி சொல்ல விரும்பல. எனக்கு நான் பார்த்த விஷயங்கள மட்டும் இதில சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரி இப்ப என்னன்னா, நம்ம திரிஷா நடிச்ச ராணி அந்த படம் வந்து அதில திரிஷா தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காங்க. அவங்க பேரு அவங்களோட கேரக்டர் நேம் என்னன்னா தையல் நாயகி. ஸோ அவங்க வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அண்ணன் ஃபேமிலி, அண்ணன், அண்ணி, அ அவங்களுடைய பசங்க 2 பேர் அப்படி இருப்பாங்க. திரிஷா வந்து இதில ரொம்ப அந்த தையல் நாயின்ற நேமுக்கு ஏத்த மாரி ரொம்ப போல்டா இருப்பாங்க. அ எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அ ஒரு இடத்துல கூட வருத்தப்படுற மாரி, ஃபீல் பண்ண அந்த மாரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு தைரியமான பொண்ணா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அண்ணன் பொண்ணு ஒரு ஒரு அவங்க அண்ணன் பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ பேர் சுஸ்மிதா, சின்ன பொண்ணு. அவ வந்து ஒரு வீடியோவ எடுத்து Instagramல போட்டு விட்டுருவா. அது வந்து அந்த வீடியோவ ஒரு பையன் எடுத்து அத அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருவியான். அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ணவுமே இந்த இவன் என்ன செய்வான்னா, சரி நம்ம போய் நம்ம தங்கச்சிகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த விஷயத்த டீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிகிட்ட போய் தையல் நாய்கிட்ட போய் சொல்லுவாங்க. தையல் நாயகி சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பையன்ட்ட போய் கேட்கிறப்ப, அவன் வந்து இல்ல அவ தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டா வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த சுஸ்மிதா கிட்ட கேட்கிறப்ப, இல்ல நான் Facebook, Instagramலலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிரும். அப்புறம் தையல் நாயகிக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். அப்புறம் யார் இந்த வீடியோவ எடுத்து போட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுஸ்மிதாவோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோவ எடுத்து அனுப்பிச்சு விட்டுரும். ஃபேஸ் மட்டும் இல்லாம. அப்புறம் அந்த பொண்ண தேடி அந்த பொண்ணுட்ட கேட்கிறப்ப, இந்த மாரி அத்த நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க பசங்க. என்னைய மட்டும் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப இதா இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு வீடியோ எடுத்து நானு போட்டு விட்டேன். எனக்கும் கமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பொண்ணோட சேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு, அ அட்வைஸ் பண்ணி ரொம்ப அடி வெளுத்து கட்டிட்டு, அப்புறம் அட்வைஸ் பண்ணி தையல் நாயகி விட்டுருவாங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து அந்த சேட் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணு கூட, அவங்க இது எல்லாத்தையும் ஐடி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா கடைசியா ஒரு ஐடி மட்டும் வரும். அது யாருன்னா நம்ம ஹீரோ ஆலிம். அ ச்சே இந்த ஐடிய நம்ம எப்படி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரி இவன நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் அவனோட சேட் பண்ணும்போது, "நீ எங்க இருக்கேன்னு?" சொல்லி கேட்பாங்க. இந்த மாரி "நான் லிபியால இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்க அத நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அத பத்தி நியூஸ்ல அந்த இடத்த பத்தி நியூஸ் வரும். அப்பதான் வந்து தையல் நாயகி இந்த இது நேத்து ஆலிம் நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு குடுத்து, நம்ம நியூஸ் சேனலுக்கு இத இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மா அ அந்த விஷயத்த பத்தி நியூஸ் சேனல் அதுலலாம் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த தையல் நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட விஷயத்த நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான், அ அவன் கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச ஆலிம தையல் நாய்க்கு ரொம்ப புடிச்சு போயிரும்.
அதுக்கப்புறம் ஒரு தடவ வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, "நீ யாரு? என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இந்த மாரி தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். சொல்லவுமே திரிஷாவுக்கு ரொம்ப இதா போயிரும். அவன் உண்மைய சொல்லிட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 17 வயசு பையன் தீவிரவாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரி உனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா? அப்படின்லாம் கேட்கும்போது, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உன்ன ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லுவான் ஆலிம். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு திரிஷா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ச்சே நம்ம ஏன் சுஸ்மிதா இல்லாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கருந்து ஒரு சாங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. செம்மையா இருக்கும் அந்த சாங்ஸ் கேட்கறதுக்கே. அவ்வளோ அழகா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அதில உள்ள வார்த்தைகள்லாம் ரொம்ப இதா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாம் முடியவுமே, அ இந்த மாரி ஆலிம் வந்து "உன்னுடைய ஃபோட்டோவ நீ அனுப்பிச்சு வை சுஸ்மிதா. உன் ஃபோட்டோவ பார்த்து தான் நான் உயிர் வாழ்றேன்" அப்படின்னு சொல்லுவான். சரி தையல் நாயும் சரின்ட்டு சுஸ்மிதா ஃபோட்டோவ எடுத்து சரி அனுப்பிச்சு விடுவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் போய் பார்த்தா, அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவ அவன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பான் ஆலிம். அ சுஸ்மிதா ஃபோட்டோவ அனுப்பிச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவள பத்தி கவிதைலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு ஒரு வாரமா த தையல் நாயகி வந்து அதாவது சுஸ்மிதா வந்து சேட் சேட் பண்ண மாட்டா. ஆலிம் கிட்ட பேச மாட்டா. ஆலிம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஃபோன் அடிப்பான். அது என்னன்னா வந்து ஒ அ ஷூட் கன் இது மாரி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஃபோன் அடிப்பான். அப்ப பார்க்க நமக்கு எப்படி இருக்கும்னா, இவன் இந்த நேரத்துல எல்லாமே அங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஃபோன் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி தோணும். ஒருவேள அவன் வந்து இந்த இதுல நம்ம செத்தாலும் செத்துருவோம். கடைசியா ஒரு தடவ அவகிட்ட பேசிடலாம்ன்னு சொல்லி கூட ஃபோன் அடிப்பான். ஆனா தையல் நாயகி வந்து அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. ஒரு வாரமா பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, ஒரு வாரம் கழிச்சு அந்த ஃபோன ஆன் பண்ணும்போது, இவனுடைய வாய்ஸ் மெசேஜ்லாம் நெறையா வந்திருக்கும். கடைசியா என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, நான் இந்த மாரி ஒரு வாரமா உன்ட்ட பேசாதனால உன்னைய பார்க்கறதுக்கே நான் நேரா இந்தியா வந்துட்டேன்னு சொல்லவுமே, "அ உன் ஸ்கூல் முன்னாடி தான் நிக்கிறேன்" அப்படின்னு சொல்லவுமே, தையல் நாயகி இங்கேருந்து அவசர அவசரமா கிளம்பி போவாங்க. போச்சு அவன் போய் பேச போறான், அவளுக்கு தெரியலேன்னு போறா அப்படின்னு சொல்லிட்டு போம்போது தான், போலீஸ்காரங்க வந்து தையல் நாயகிய ரவுண்ட் அப் பண்ணிருவாங்க. பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சேட் பண்ண சொல்லுவாங்க. மறுபடியும் ஆலிம் கிட்ட சேட் பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது, ஆலிம் வந்து இந்த மாரி "நீ நீ ஒரு ஆளு தான் எனக்குன்னு இருந்த சந்தோஷம் நீ மட்டும் தான். இப்போ உன்னையும் இழக்க போறேன். உன்னைய தேடி கண்டுபிடிச்சு கொல்ல போறாங்க சுஸ்மிதா." அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவியாம். நாளைக்கு நான் செத்ததுக்கப்புறம் நீ என்னைய ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பேல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவியான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரிஷா வந்து அந்த போலீஸ்காரன் வந்து "நீ ஐ லவ் யூன்னு சொல்லுனோனே" நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு பெசாட்டி இருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ்காரன் வந்து ஆலிம் ஐ லவ் யூன்னு சொல்லவுமே அவனுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்காது. அப்ப சொல்லுவான், இந்த இந்த வார்த்தை கேட்டதுமே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல சுஸ்மிதா. என்ன நீ சொன்னது மாரி எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவால்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்லாம் சொல்லி சொல்லிருவான். அதுக்கப்புறம் ஆலிம் நான் உன்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, இல்ல இப்ப என்னால அ வர முடியாது இந்த சூழ்நிலைன்னு சொல்லி ஆலிம் சொல்லிருவான். அதுக்கப்புறம் தயனாகி நான் வர்றேன். நான் உன்னைய பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லவுமே, சரி நீ வா நான் நேரமும் எந்த இடமும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன். அதுக்கப்புறம் அதோட முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுஸ்மிதா, தையல் நாயகி, அப்புறம் போலீஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து லிபியாவுக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுஸ்மிதாவ மட்டும் தனியா அனுப்பிச்சு விடுறாங்க. அப்பதான் அ ஆலிம நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்னு சொல்லி தனியா அனுப்பிச்சு விடும்போது, அ சுஸ்மிதா வந்து ஏர்போர்ட்ட விட்டு வெளிய வரவுமே ஒரு வயசானவரு சுஸ்மிதா பேர எழுதி கையில ஒரு போர்டு மாரி வச்சிருப்பாரு. அப்புறம் அவரு வந்து சுஸ்மிதாவ கூட்டிட்டு போயிருவாரு. கார்ல ஏறவுமே ஒரு ஷால் ஒண்ணு குடுப்பாரு. ஸோ அந்த ஷால் நீ போட்டுக்கோ அப்டின்னோனே, அந்த ஷால் வந்து எப்படி சுஸ்மிதாட்ட வந்துச்சுன்னு நான் அந்த வீடியோ கடைசில சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ண கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல எறக்கி விட்டுருவாரு. எறக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த வயசானவன், "நீ போ இங்க போய் இரு. ஆலிம் நாளைக்கு உன்னைய வந்து பாப்பான்" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, அந்த பொண்ணுக்கு அவரு பேசுறது ஒண்ணுமே புரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். போயிட்டு திரும்பி வந்து கையில வந்து நம்ம முருகன் டாலர் போட்ட ஒரு கயிறு ஒண்ணு அந்த பொண்ணு குடுக்கும். ஆனா அந்த பொண்ணு அவருக்கு தான் குடுக்கும். ஆனா அவரு ஆலிம்க்குன்னு நெனச்சு வாங்கிக்குவாரு. அப்புறம் இவரு வந்து ஆலிம் கிட்ட போவாரு. ஆலிம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இருக்கிற தீவிரவாதிகள்லாம் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மீட்டிங் மாரி போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆலிமுக்கு வந்து ஒரே படபடப்பா இருக்கும். அவரு வரவுமே, சுஸ்மிதா வந்துட்டாளா? இவரு பார்த்தாரா? கூப்ட்டுட்டு வந்துட்டாரா? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுலயே இருப்பியான். அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் வண்டி எடுத்துட்டு கெளம்பிருவாரு. ஆனா அங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சுஸ்மிதா வரப்போறா ஆலிம பாக்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா ஆலிமுக்கு தெரியாது. நம்ம அவள ரகசியமா வர சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடியவுமே, ஆலிம் எந்திரிச்சு ஓடி போயி அந்த கார்ல வந்தார்ல, அவர போய்
முன்னாடி நிப்பாட்டி கேட்பான், "நீங்க பார்த்தீங்களா? வந்துட்டாளா?" அப்படின்னு சொன்னா, வந்துட்டா. நீ சொன்ன ஹோட்டல்ல நான் இறக்கி விட்டேன்." அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடி குதிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா, அவரு அந்த கயிறு எடுத்து கையில கட்டி விடுவாரு. அவன் அந்த கயிற பார்த்துட்டு ரொம்ப அவனுக்கு தெரியாது அது அ சாமி டாலர் அப்படின்னு தெரியாது. அவ ஏதோ காதல் பரிசா தந்திருக்கா அப்படின்னு சொல்லி, அவன் அத பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தையல் நாயகி, சுஸ்மிதா எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருப்பாங்க. அங்க போலீஸ்காரங்களும் அங்கங்க மறைஞ்சு நின்றுப்பாங்க. அங்க வந்து தீவிரவாதிகள், ஆலிம் அந்த டீம் எல்லாம் வந்துருவாங்க. வந்து உட்காந்து இது பண்ணிக்கும்போது, அப்ப திரிஷா கிட்ட ஒருத்தர் சொல்லுவாரு, "நீ வந்து ஆலிம் அவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு நீ நெனச்சுக்கிட்டு இருக்கியா? வரமாட்டாங்க. ஆ தையல் நாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருப்பாங்க, ஆலிம காப்பாத்துறதுக்கு. ஆனா அவங்க வரமாட்டாங்க. நீ நம்பாத அவங்கள" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, திரிஷாவுக்கு வந்து தையல் நாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. "ஆலிம் இங்க வந்துராதடான்னு" சொல்லி ரொம்ப ஃபீல் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம சுஸ்மிதா சைலன்ட்டா போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாதிகள 2 பேர் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சுஸ்மிதாவோட ஃபோட்டோவ வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க அந்த பொண்ணு இருக்கான்னு பார்த்தா, சுஸ்மிதா உட்காந்துருக்கவுமே சுட போவான் ஒருத்தன். அப்ப அந்த டயத்துல திரிஷா கன் எடுத்து சுட்டுருவாங்க. அங்கருந்து அப்படியே ஃபைட்டு அந்த ஷூட் பண்ற சீன் வந்து இதாயிரும் அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரிஷா எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஆலிம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பான். திரிஷாவுக்கு தையல் நாய்க்கு ஆலிம் யாருன்னே தெரியாது. சேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அவன பத்தி தெரியும். மத்தபடி அவன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சுஸ்மிதா கைய புடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க தையல் நாயகி. அப்பதான் இடையில ஒருத்தன் வந்து ஆலிம் அப்படின்னு சொல்லி கத்தும்போது தான் தையல் நாயகி அப்பதான் ஆலிமாவே பார்ப்பாங்க. பார்த்து அப்படியே அவனே பார்த்துட்டு நின்டுகிட்டு இருப்பாங்க. பார்த்தா இங்கிட்டிருந்து 2 பேர் சுடவுமே, திரிஷாவும், சுஸ்மிதாவும் 2 பேர் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவாங்க. அப்புறம் தையல் நாயகி வந்து ஒரு பக்கம் ஆலிம தேடிக்கிட்டு இருப்பாங்க. சுஸ்மிதா வந்து அ தி அத்தைய காணோமேன்னு சொல்லி அந்த பொண்ணு தையல் நாயகிய தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்து ஆலிம் வந்து சுஸ்மிதாவ காணோமே எங்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து ஷூட் பண்ணுவாங்க. எல்லாம் ஃபைட் இதெல்லாம் நடக்கும். நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்புறம் அ அதுக்கு இடையில வந்து சுஸ்மிதா வந்து தையல் நாயகி கண்டுபிடிச்சுருவாங்க. புடிச்சு ஒரு ரூமுக்குள்ள "நீ இங்கேயே இரு, நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க. ஆனா, அதே இடத்துல தான் வந்து ஆலிமும் வந்து நின்டுகிட்டு இருப்பான். அவ பார்த்துட்டு பயந்து குனிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா, ஓடியாந்து சுஸ்மிதா ஓடியாந்துகிட்டு இருப்பா. பார்த்தா ஆளி முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு பயந்து போய் பின்னாடியே நிண்டு, அப்படியே கம்முன்னு நிக்கும். அவனும் அங்கருந்து ஓடியாருவான் பக்கத்துல. கொஞ்சம் வந்திருந்தான்னா சுஸ்மிதாவ பார்த்துருப்பான். ஆனா பார்க்காம அதே வழியிலேயே அவன் ஓடி போயிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ தி திரு திரிஷா வந்து ஆலிம வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஆலிம பார்க்கவுமே, "ஆலிம் நீ இங்கேருந்து ஓடிரு. உன்னைய ஷூட் பண்றதுக்கு தான் எங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. உன்னைய கொல்ல போறாங்க" அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு புரியவே புரியாது. இவங்க என்ன சுஸ் இது தையல் நாய் என்ன சொல்றான்னே அவனுக்கு புரியாது. அதுக்கப்புறம் சரின்ட்டு, சரி இவனுக்கு மெசேஜ் அனுப்புவோம். அப்பவாது அவன் தெரிஞ்சுக்குவானேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பாங்க. அதுக்குள்ளயும் பார்த்தா மறுபடியும் சுட ஆரம்பிச்சுருவாங்க. இங்கிட்டு தையல் நாயும், ஆலியும் தனித்தனியா போயிருவாங்க. அப்புறம் இப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியா அந்த அ கேங் அதாவது அந்த தீவிரவாதியோட லீடர் அவன் இருக்கான்ல, அவன சுட்டுருவாங்க. அவன சுடவுமே தையல் நாய்க்கு பயம் வந்துரும். ஏன்னா, இருந்த எல்லாரையுமே சுட்டுட்டாங்க. இனி இருக்கிறது வந்து ஆலி மட்டும் தான் இருக்கிறியான். அவன தான் இனி தேடி சுடப் போறாங்க. அவனத்தான் இனி எல்லாருமே தேடுவாங்கன்னு சொல்லவுமே, அவங்க அப்படியே பயந்து இங்கிட்டு, இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. "ஆலிம் நீ எங்கடா இருக்கிற?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த சுஸ்மிதா பொண்ணு வந்துரும். அதாவது மெயின் ஏதோ ஒரு கூட்டமா இருக்கும். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துரும். அது அங்க இருக்க போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீவிரவாதிகள ஃபுல்லா சு அங்கங்க சுட்டு கீழ சு இறந்து கீழ கிடப்பாங்களா, அவங்கள ஃபுல்லா ஒரே இடத்துல கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்படி போடும்போது அந்த பொண்ணு சுஸ்மிதா பொண்ணும் வந்துரும். அப்போ ஒரு போலீஸ்காரன், "இல்ல நம்ம தேடி வந்தவன் இவள். அவன காணோம். அவன் இங்க தான் எங்கேயோ இருப்பியான். ஆனா இவ்ளோ பெரிய இடத்துல நம்மளால தேட முடியாது. சுஸ்மிதாவ நம்ம கொண்டோம்னா அவன் வந்துருவான் வெளிய" அப்படின்ட்டு சுஸ்மிதாவுக்கு ஏம் வைப்பாங்க. "அவள சுடு" அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் வந்து அவள கன்ன துப்பாக்கிய காட்டி ஏம் வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்தா ஆலிம் வந்து அந்த சைடு ஒரு ஓரத்துல வந்து மேல வந்து நின்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஆலிம் வந்து எல்லா இதுலயுமே தப்பிச்சு வந்துருவான். ஒரு இடத்துலலாம் வந்து மொத்தமா ஷூட் பண்ணுவாங்க. அதுலருந்து கூட அவன் தப்பிச்சு வந்துருவான். அந்த சீன் வந்து இதுல இல்ல. அ இப்ப இதுலயே காட்டல. கட் பண்ணிட்டாங்க. வந்துருவான். அப்படிலாம் தப்பிச்சு, தப்பிச்சு, தப்பிச்சு வந்து கடைசியில இவளுக்காக வந்து மாட்டிக்குவான். அங்க மேல ஆலிம் நின்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க சுடப் போறாங்கன்றத ஆலிம் பார்ப்பானா, அப்ப சுஸ்மிதாவ பார்த்துட்டு அவன்
அப்படியே அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இவள கொல்ல போறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மேலருந்து அங்கருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே எல்லாரையும் சுட்டுக்கிட்டே வருவியான். அங்கிட்டு திரிசா ஆலிம்ன்னு கத்திக்கிட்டு வருவாங்க. இங்கிட்டு சுஸ்மிதா அத்தன்னு கத்திட்டு வருவாங்க. அப்படியே வந்து அப்படியே பக்கத்துல திரிஷாவ எப்படியாவது காப்பாத்திரணும்னு திரிஷா பக்கத்துல வருவாங்க. பார்த்தா ஆலிம் வந்து நெஞ்சிலேயே புல்லட் பாய்ஞ்சிரும். பாய்ஞ்சோனயும் அந்த இதுல கூட சுஸ்மிதாவ அப்படியே சேவ் பண்ணி அப்படியே கீழ விழுந்துருவான். விழவுமே அவனுக்கு மேல திரிஷா விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் திரிஷா ஆலிம வைப்பாங்க. ஆலிமுக்கு யாருன்னே தெரியாது. சுஸ்மிதாவ தான் தெரியும். அப்புறம் சுஸ்மிதாவ பார்த்துட்டு அவனுடைய ஃபோன் எடுத்து இந்த மாரி ஒரு மெசேஜ் ஒண்ணு குடுத்துக்கிட்டு இருப்பியான். குடுத்துட்டு அப்புறம் பார்த்தா திரிஷா வந்து ம் த அவங்க 2 பேரையும் சுடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவாங்க. ஆனா தையல் நாய மீறியும் அந்த இடத்துல ஆலிம சுட்டுருவாங்க. சுடுறது மட்டும் தான் காட்டுவாங்க. அப்புறம் ஆலிம வந்து கொண்டு வந்து அந்த எ நெறைய பேர் இறந்து அந்த ஒண்ணா போட்டிருப்பாங்கல்ல, அதே இடத்துல ஆலிமையும் போட்டுருவாங்க. நெத்தியிலேயே சுட்டுருவாங்க ஆலிம. அதுக்கப்புறம் அவன் கையில கட்டியிருந்த அந்த கயிறு வந்து இருக்கும். அப்ப அத சுஸ்மிதா பொண்ணு அத பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா, அந்த பொண்ணுக்கு தெரியாது இங்க என்னதான் நடக்குது? ஏன் ஷூட் பண்றாங்க? நம்ம குடுத்த கயிறு இவன் கையில எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லி ரொம்ப அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே முடிஞ்சு போயிரும். அப்புறம் ஆ தையல் நாயகி, அப்புறம் இன்னொரு ஒரு ஆபீசர் ஒண்ணு பக்கத்துல இருப்பாரு. ஒரு போலீஸ்காரர் அவரு. அப்புறம் சுஸ்மிதா 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு "அத்த ஆலிம்னா யார் அத்த?" அப்படின்னு "யார் அத்த இந்த ஆலிம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திரிஷா கம்முன்னு இருப்பாங்க. அப்ப வந்து ஆலிம் குடுத்த மெசேஜ் வந்து ஃபோனுக்கு வரும். அந்த வாய்ஸ் மெசேஜ் வரும். ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப வந்து ஆலிம் வந்து, "என் நாட்டுல கனிம வளங்கள் இருந்தனால தான் சுஸ்மிதா நான் சுட்டுக் கொல்லப்பட்டேன். உன் நாட்டிலேயே அது இருக்குது. நீ ஜாக்கிரதையா இரு." அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கிஃப்ட் மாரி குடுத்துட்டு போயிருவான். அத கேட்டுட்டு திரிஷா அவ்ளோ ஒரு ஃபீல் பண்ணி அவங்க அழுவாங்க. அவங்க அழுவும்போது அப்படி இருக்கும். அந்த சீன் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன பத்தின ஒரு புத்தகம் எழுதுவாங்க திரிஷா. ஸோ இதோட படம் முடியுது. அ இந்த படம் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. நான் நெறைய தடவ இந்த படத்த மறுபடியும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த படத்த இதுக்கு முன்னாடி போட்டவங்க அந்த கமெண்ட் இதுலலாம் போய் பார்த்தப்ப எல்லாருமே வந்து நல்ல இதா தான் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா ஆலிம பத்தி தான் ஆலிம் நடிப்பு இப்படி, அப்படி அப்படின்னு சொல்லி நெறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த படம் அ முன்னாடியே நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க இதுவரைக்கும் நான் அந்த படத்த பார்க்கலைனாலும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அ ஸோ அதனால மறுபடியும் இந்த படத்த நீங்க ஒரு தடவ பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இனிமேலு எல்லா சினிமா பத்தியும் போட போறது கிடையாது. ஸோ சில நான் பார்த்து எனக்கு புடிச்ச சினிமா மட்டும் தான் அந்த வீடியோவா போடலாம்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.